பிறந்து மனிதனாக வாழ்ந்து வனவாசம் சென்று அதாவது அசுர குலத்தை அழிக்க வேரோடு கருவழிக்க பிறந்தவர்தான் ராமபிரான். அப்பேற்பட்ட ராமன் அதாவது ராவணனை அழித்துவிட்டு அந்த சீதையை மீண்டும் சிறை எடுத்து அவர் எங்க வந்தாரு? அயோத்திக்கு வந்து ராமனுக்கு பட்டத்தை சுட்டி அந்த ராமன் அதாவது ராமாயண காவியத்துக்கு பெரிய ஒரு இதாக இருந்தார். அப்பேற்பட்ட ராமபிரான் கதை ஐயா ராமாயணம் சொன்ன ஒரு கடல் போல ஒரு கடல் போல கடலோட ஆழத்தை கண்டறிந்தவர்கள் உலகத்தில் உண்டு. ராமாயண கதைய இதுவரைக்கும் யாரும் காவியமா படிச்சு முடிச்சவர் கிடையாது. அது மட்டுமல்ல அந்த காலத்துல ராமாயணம் சொன்னா 21 நேரத்து வில்லுபாட்டு வைப்பாங்க. 21 நாள் வில்லுபாட்டு வைப்பாங்க. 21 நேரத்து வில்லுபாட்டுல ராமாயணம் முடியலன்னு தான் சொல்லுவாங்க. அப்பவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளடைவில் கால கணக்குடைய நேரத்துல அதுக்கப்புறம் 21 நேரம் 15 நேரமாச்சு. 15 நேரம் ஆயிடுச்சு. 15 நேரம் 11 ஆச்சு. 11 7 நேரமாச்சு. 7 நேரமா இருந்தது 4 நேரமாச்சு. 4 நேரமாச்சு. 4 நேரம் இருந்தது ஒரே நேரமாச்சு. ஒரே நாள் இரவுலே முடித்து விட்டது. ஏன்னா மற்ற பரிவார தெய்வங்களும் இருக்குல்ல, வரலாறுகள் மத்தியில பாட இருக்கிறோம். ஆமாங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மர்கள் அத்தனைவர்கள் வந்து பெருமாள் சுவாமியோட அருளை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வரலாறு வருகிறோம். ஐயா நாட்டிலே நல்ல நாடு அப்போ 3 மனைவிகளோடு வாழ்ந்து வருகிறார் தசரத சக்கரவர்த்தி.
அப்படி வாழ்ந்து வந்தாலும் அந்த அயோத்தி மாமணி பட்டணத்திலே தசரதற்கு சரி ஏகப்பட்ட செல்வங்கள் ஈஸ்வரனோட அருளாலே இருக்கிறது எல்லா செல்வமும் இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு ஆண்டவன் அருளாலே ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமத்த வீடு எல்லாம் இருக்கு எல்லா செல்வங்களும் இருக்கும்போது அவையா என்னென்ன செல்வங்கள் இருக்குதுன்னா எப்படி என்ன அந்த அயோத்திய பட்டணத்தில் சரி நாட்டை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து வருகிறார். எப்படி ஆட்சி செய்தார்? எப்படி நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்தார் தசரத சக்கரவர்த்தி. ஆமையா இந்த தசரத சக்கரவர்த்தி ஆட்சி செய்தாலும் சரி அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் யாருக்குமே எந்த ஒரு குறை இருக்கக்கூடாது என்று நினைப்பவர் தான் மன்னன். அவர்தான் மன்னன். அவரல்லவா மன்னன். அம்மா அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி அயோத்தியாபுரி பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய நாளையில் அந்த அயோத்தி நகரத்திலே வந்து சரி எல்லா செல்வங்களும் இருந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்கு யாருக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து வருகிறார் தசரதன். சரி அப்படி செய்து வரக்கூடிய அவர்களுக்கும் ஆண்டவன் அருளாலே ஒரே ஒரு கவலை உண்டு. என்ன கவலை உண்டு? அந்த தசரத மன்னனுக்கு உலகத்திலே எத்தனையோ செல்வம் இருக்கு. சரி எத்தனையோ சொத்து சுகர் இருக்கு ஏகப்பட்ட அதாவது செல்வங்கள்லாம் இருக்கு. அப்ப யாருக்கு செல்வங்கள் இருக்கு? அத்தனை இருந்தாலும் மனக்கவலை ஏன் அவருக்கு இருக்கு? என்ன காரணம் தெரியுமா? இல்லையா அயோத்திமா பட்டணத்திலே நாமளுக்கு பின்பு சரி இந்த அயோத்தியை ஆளுவதற்கு ஒரு குழந்தை இல்லையா? நம்ம கண்ணுக்கு பின்னால இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. ஒரு குழந்தை இருந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அப்படி இருக்கு. சரி தசரத சக்கரவர்த்திக்கு மனசுல வருத்தம். ஆமா ஒரு சின்னதா ஒரு வருத்தம் இருந்த சேர்ந்து நாமளுக்கு குழந்தை இல்லை என்று சொன்ன வருத்தத்தை யாரிடத்தில் சொல்ல முடியும்? அதானே வேற யாருக்கும் சொல்ல முடியுமா? மன்னா என்ன இதுவரைக்கும் இது நாள் வரைக்கும் முதலாக கோசலையை சரி அதாவது கோசல நாட்டுல இருந்து என்னை திருமணம் முடித்து வந்தார். திருமணம் முடிந்த எனக்கு
12 வருடமாச்சு ஒரு பிள்ளை இல்லையே. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே வேண்டாம். அது மட்டுமல்ல, என் வயசுல ஒரு பிள்ளை சொல்லி சொல்லி 2வது கேகே நாட்டுல இருந்து கையேசிய. ஆமா, கேகே நாட்டுல இருந்து ஆமா கையேசி என்ற பெண்ணை உங்களுக்கு 2வது தரமா மனம் முடிச்சு வச்சவங்க. 2வது தரம் முடிச்சீங்களே. அந்த பெண்ணுக்கு அது ஒரு குழந்தை இருந்தா, அவளும் இல்லையா, அவ வயிற்றுல ஒரு குழந்தை இருந்தா, ஒரு வாக்கியம் இல்லையே. அந்த குழந்தை எடுத்து நான் என் குழந்தை கொஞ்சம் விளையாட மாட்டேன், அதான கொஞ்சம் விளையாட மாட்டேன்னா அதுதான் போச்சு. என்ன 3வது சரி சுமித்ரா நாடுக்கு சென்ற நீங்க. ஆமா 3வது ஒரு திருமணம் சுமித்ரா என்ற பெண்ணை திருமணம் முடித்தேன். ஆமா 3 திருமணம் முடிச்சிருக்கீங்க. 3 திருமணம் முடித்து நாங்க 3 வருஷம் சும்மா தானே, நாங்க சும்மாவே இருக்கோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே சுவாமி. ஐயா அதனால இந்த அயோத்தியா பட்டணத்தில் எங்களுக்கு குழந்தை வேணும் என்று பெண்ணாகப்பட்ட கோசலை கையேசி சுமித்திரை 3 பேர் கண்டோம். மன்னன் இடத்துல அழுது புலம்புகிறார். எப்படி அழுது புலம்புகிறார்? எப்படி? ஐயா எங்கடாவா ராஜம் மன்னா, ராஜம் மன்னா எனக்கு வாழ்க்கை பிராணநாதா,
அயோத்தியாபுரி வட்டணத்தில் ஒரு குழந்தை இல்லை சுவாமி. ஒரு குழந்தை இருந்ததுன்னா அப்ப இப்படி கோயில் கூட நடந்தோம் நாங்க எப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். அதானே அப்படியா? சரி, ஒரு குழந்தை இருந்தால் அப்படி செய்யலாம். ஆமா, குழந்தை இல்ல ஒரு கோயில் கூட பார்க்க போ நிம்மதியா இருக்க. இல்ல நிம்மதி கிடையாது. கோயிலுக்கு போனா வாராம போறாங்களா இல்ல வாயில சொல்ற வார்த்தை என்ன சொல்றாங்க தெரியுமே. அதானே வந்துட்டா பிள்ளைலாம் கோசல வந்துட்டா அதானே வாரமா போயிரு. ஏன் நல்ல காரியம் நடக்கிறதுல நீ வந்து முன்னால இருக்காதமா வாரமா போயிரு அப்படின்னு என்ன ஏராளமா பேசுறேன். கண்டிப்பாக. அது மட்டும் இல்ல என்ன நடந்து தெருவுல போனோம்னா மறுபடி வரான்னு மடத்தனமா பேசுறேன். மடத்தனமா பேசுறாங்க. ஆமா சரி. அது மட்டும் இல்ல என்ன அதாவது பிள்ளைகள் நடந்து போகும்போது இருசி வரான்னு ஏராளமா பேசுறாங்க. அதனால இதுவரைக்கும் நானும் எவ்வளவு நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். அதனால இன்னைக்கு எனக்கு நீங்க ரெண்டுல ஒண்ணு சொல்லி அப்ப என்ன செய்யணும்? நாமளுக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா? அதனால குழந்தை வரம் எனக்கு கண்டிப்பா வேணும் என்று சொன்னால் கோசலை கையேசி சொல்லித்தேன். சரி பார்த்தா சக்கரவர்த்தி என்ன ஒரு மனைவி கேட்டாலே ஒரு பதில் சொல்ல முடியாது. ஒரு மனைவி இருந்தாலே அவளை கட்டி காக்க அப்ப படுத பாடு எவ்வளவு பாடு. அதனால மனைவி என்பது இறைவன் கொடுத்த வரம். இறைவன் கொடுத்த வரத்தை நம்ம ஏராளமா பேசலாமா? பேசப்படாது. ஏன்னா மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னாங்கன்னா அதே இடத்துல ஆண்டவன் யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும் என்பது அவருக்கு தெரியும். அதனால ஆண்டவனோட அருள் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்றோ சக்கரவர்த்தி பார்த்தார். ஆமா மனைவிமார்கள் 3 பேர்களும் மன கவலையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் மன்னனாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி என்ன மனைவிக்கு ஆறுதல் சொல்லணும். ஆமா கட்டிய மனைவிக்கு கணவன் தானே ஆறுதல் சொல்லணும். வேற யாரும் சொல்ல முடியும்? சொல்லுவா ஐயா என்ன கட்டிய கணவன் ஆறுதல் சொன்னாதான் அந்த மனைவிக்கு கவலை மானம். அதனால அந்த தசரத சக்கரவர்த்தி அந்த இடத்தில் சரி மனைவிமார்கள் 3 பேருக்கும் ஆறுதல் சொல்லணும் என்பதாக சொல்லி எப்படி ஆறுதல் சொல்வதற்குன்னா எப்படி அம்மா பெண்கொடி அம்மா பெண்கொடி ஆற்றை கொண்டு சொல்ல கேளு அந்த வேணாம் சொல்லி அழுதுவம் வேண்டாமம்மா என்பதாக சொல்லியல்லோ தகரத முன்னவனோ கோசலையே திரைவெண்ணவள் அவர்களுடைய உண்மை என்ன சொல்லுவார் தகரத மன்னவனோ ஆறுதலை சொல்லுவார் ஆறுதலை தகரத மன்னவனோ
சிஸ்டர் என்னக்கா 3 பேரும் நீங்க 3 பேரும் குழந்தை அழுது குழம்ப கூடாது. குழந்தை இல்லாது என்ன வருத்தம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது. கண்டிப்பா வருத்தம் இல்லாம இருக்குமா? வருத்தம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. முடியாது. அதனால என்ன அம்மா கோசல என்னையா அம்மா கையை